ஹலோ ஆல், இன்றைக்கி ப்ரமோ 2ல் ஒரு விஷயம் நடந்தது. எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. பாருவோட ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கி ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் இருந்தது இல்லையா, அதில் வந்து பாருவோட ஃபோட்டோவும் இருந்தது. ஸோ எப்போவுமே வந்து சீசன் முடிஞ்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற சீசன் அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த சீசனில் பாரு சபரி சண்டை நடந்தது இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க் நடக்கும்போது கிளாஸ் ரூம் எப்படி இருக்குன்னு கூட பாருக்கு தெரியாது. அவங்க கிச்சன்லேயே இருந்ததுனால கிளாஸ்க்கும் போய் பார்க்கல. ஃபெர்னாண்டஸாவது, அதாவது எஃப்ஜேயாவது அடிக்கடி வந்து கிளாஸ் ரூமில் போய் பார்த்துட்டு வந்தாங்க. பாரு இன்னைக்கு லைவில் ஃபெர்னாண்டஸ் கிட்ட கேட்டுருப்பாங்க, எப்படி இருக்குது கிளாஸ் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. நீ போய் பார்க்க வேண்டியதானே பாருன்னு சொல்லும்போது, ஆமாம் வேலை முடிச்சுட்டு போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த டாஸ்க்கே வந்து முடிய போகுது. இப்போ இன்றைக்கி வந்து ஸ்கூல் இல்லை, எக்ஸ்கர்ஷன் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்களா. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்க போயிருந்தாங்க எல்லோரும். அதுலேயும் வந்து பாரும் எஃப்ஜே வந்து போகல. ஆனால் பாரு போகலனா கூட அவங்க ஃபோட்டோஸ் அங்கே இருந்தது பாருங்கள். ஹவுஸ்மேட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்பாடி அவளுக்கு எதுவுமே பார்க்க முடியல, ஒரு ஹாப்பினஸில் வந்து இவங்க போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் வந்து பாருவை பார்க்கணுமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, லஞ்சு இவங்க தான் சமைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது முடிச்சு தான் வந்து இப்போ எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஆக்டிவிட்டி ரூமில் வந்து என்னெல்லாம் பார்த்தோம், அந்த ஃபோட்டோ எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம விக்கல்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமனில் வந்து டீமன் வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ கெட்டது வந்து அப்படியே அழிஞ்சிரும், அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டு அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு ஏதோ பார்வை பார்த்து சொல்கிற மாதிரி இருந்தது மக்களே. அடுத்தது சபரி சொல்கிறாங்க, ஒரு கேம் வந்து எப்படி விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவில் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஸோ பாருக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க போகலனா கூட அவங்கள பற்றி உள்ளேயும் பேசுகிறாங்கல்ல, இது வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. இதுதான் வேணும் இல்லையா, நம்மளை பற்றி பேசணும். இப்போ பிக் பாஸில் எவ்வளோ நாள் இருந்தோம், அதை தவிர அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி விளையாடினாங்க, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மொமெண்ட்டாவது அவங்களால பிக் பாஸில் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதுவே பெரிய விஷயம். அந்த விதத்தில் பார்க்கும்போது பாரு வந்து நிஜமாலுமே சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கப்பு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இந்த ஒரு இது வந்து எப்போவுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.